ஒரு நிமிஷம் நண்பா. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி ஒரு கேமரா ஆப் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கேமரா ஆப்பில் வந்து நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும், நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்ல. இதுவே எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஐஃபோன் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதை விட குவாலிட்டி வந்து தரமாக எடிட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அப்படியே தூக்கி உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. அந்த ஆப்பில் வேற ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும், அப்போ அது வந்து வேலை செய்யும். அது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேமராவில் வந்து எடிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்கு பதில் வேறு ஒரு கேமரா ஆப் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. வேறு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே வீடியோ கீழே XML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த LMC அப்படின்ற கேமரா ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து கான்ஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய நேமை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், இல்லைனா அந்த ஆப் வந்து வேலை செய்யாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபோல்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி LMC8 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியிருக்க பின்னாடி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த கேமரா ஆப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டபுள் டேப் பண்ணிங்களன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண கான்ஃபிக் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் குவாலிட்டியில் தரமாக ஃபோட்டோ வந்து எடுத்துக்க முடியும். உங்கள்கிட்ட வந்து DSLR இல்லை, ஐஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆலில் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க.